இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு vlog நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ நார்தர்ன் ஐலாண்டில் இருக்கோம். நார்தர்ன் ஐலாண்ட்லேருந்து லிவர்பூலுக்கு வந்து 9 பேருக்கு எப்படி தானே 4 பேர்ட்டு 10 நினைக்கிறீங்க. எங்கள் அம்மா ஹாப்பியாக இருக்காங்க, அது கொஞ்சம் சந்தோஷம். எங்கள் வீட்டில் 4 பேர், எங்கள் அண்ணன் ஃபேமிலி 4 பேர் ப்ளஸ் ஃபேமிலிக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு vlog நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ நார்தர்ன் ஐலாண்டில் இருக்கோம். நார்தர்ன் ஐலாண்ட்லேருந்து லிவர்பூலுக்கு வந்து ஷிப்பில் போகிறோங்க. ஷிப், அதாவது செம்மையாக இந்த ஃபீலு. ஃபஸ்ட் டைம் ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நம்ம லோக்கலாக சும்மா போட்டில் தான் அங்கங்கே அப்பப்போ போட் ஹவுஸ் அது இதுன்னு அதுவே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். இது வேறு லெவல் ஃபீல். உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கடலில் இருக்கோம், ஒரு இதில் இருக்கோன்னே தெரிய மாட்டேது. ஏதோ ஒரு ஹோட்டல், ஏதோ ஒரு மால்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். இங்கே வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டோம். எந்த விலாகுமே எடுக்கலை ட்ராவலிங்காக. ஏன்னா ட்ராவலிங் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் பிடிக்கும், விலாக் எடுக்கிறது பிடிக்காது. ஆனால் இந்த முறை இதை வந்து கண்டிப்பாக காட்டணும்னு தோணுச்சு. வர்த், எக்ஸ்ட்ரீம்லி வர்த். வெறும் 10 பவுண்டுக்கு எங்களுக்கு எடுக்க முடிஞ்சது. 9 பேர் கிட்ட 90 பவுண்டில் முடிஞ்சிச்சு. வாவ்! இந்த ஷிப்பை ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள், வேறு லெவல் ஃபீல். வாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸோட க்ரூஸ் இருக்குங்க. இங்கே பெல்ஃபாஸ்ட்லேருந்து லிவர்பூல் வரைக்கும் போகிறோம். 8 ஹவர்ஸோட க்ரூஸு. 8 ஹவர்ஸ் ஐயோ என்னடா பண்ணுறது, போர் அடிக்குமே, கடுப்பாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 8 மணி நேரம் பத்தாது போல் இருக்குது. இது பக்கா ஒரு மாலு. உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. மூவி, லான்ச்சு, ப்ளே ஏரியா, கேமிங் ஏரியா, கிட்ஸ் ஏரியா, ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் இருக்குங்க. ஹை கிளாஸ், வேறு லெவல் ஃபீலு. இப்போ நான் இருக்கிறது வந்து டாப் டெக்கில் இருக்கேன். நம்ம ரோஸும் ஜாக்கும் இங்கேருந்து தான் வந்து இப்போ நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, வேறு லெவலுக்கு. வெளியே செக்இனில் இருக்கும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி ஓகே ஷிப்புக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்புறம் வந்து உள்ளே ஏறலாம். அப்படி ஏறும்போது ஃபுல்லாக ஷிப்பை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு பஸ்ஸில் வந்தோம். இந்த நம்ம ஃப்ளைட்டில் இறங்கினோடனே ஒரு பஸ் ஏறி பஸ்ஸு வந்து போகும் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இந்த பஸ்ஸு எப்படின்னா வெளியெல்லாம் நிறுத்தலை, நேராக ஷிப்புக்குள்ளே போய் தான் வந்து நிறுத்தினதே. ஏப்ரல் ஃபூல். அதனால் ஷிப்புக்கு வெளியே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிற ஒரு இது கிடைக்கல. பார்ப்போம், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று வெளியே நின்று எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூகுள் இமேஜ்லேருந்து இங்கே போடுற ஷிப்பை. ஓகேங்களா, வாங்க. இப்போ வந்து நம்ம டெக்குக்குள்ளே இருக்கோம், அதாவது உள்ள போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ரூமுக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம 8th டெக்குள்ளே போகிறோம். இங்கே தான் நம்ம வீடு இருக்குது. சரி, நம்ம ரூம் இருக்குது. ஒரே ஒரு ரூம் மட்டும் புக் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு ரூம் பார்த்திங்கன்னா 30 பவுண்ட்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரா 4 பேர் படுக்கலாம். சூப்பரான இது பாருங்கள், மூவி லான்ச்சு. வா, இது வந்து மூவி லான்ச். இது செப்பரேட்டாக பே பண்ணுமான்னு தெரியல. ஆனால் அவங்க போடுற படம் பார்க்கலாமா என்னன்னு தெரியல. பாருங்கள், சூப்பராக சீட்டிங் போட்டு இங்கே அது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து யாருக்கு வேணால் வந்து உட்காந்து பார்க்கலாம். பட் இருக்கிற படம் தான் பார்க்க முடியுமோ இல்லை அவங்க போடுற படம் பார்க்க முடியுமான்னு தெரியல. வேறு லெவலாக இருக்கும். உண்மையிலே 8 மணி நேரம் எப்படி போகும்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கிளியராக தெரியுது. 8 மணி நேரமா? இது வந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக பத்தாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட வழி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ உள்ளே இருக்கிறது ஷிப்புன்னா கண்டிப்பாக ஃபீலே வராது. ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்லேயோ இல்லை வந்து ஒரு மால்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் வருது. 807 திஸ் இஸ் அவர் ரூம். இந்த மாதிரி ஒரு கார்டு, அதை வச்சுட்டா ஓப்பன் ஆகும் போல் இருக்குது. ஓப்பன் ஆயிடுச்சா? அண்ட் இதுதான் நம்ம ரூம். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். எல்லாரும் வந்து காலங்காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிக்கிறோம். எனக்கு பசிக்கலையே இப்போ. டேய் சும்மாறா. ஒரு நல்ல ஒரு வியூ. வெளியே வந்து நீங்கள் வந்து கடலை பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு வியூவும் இருக்குது. சூப்பர்பா. இது இல்லாமல் ஒரு 4 பெட் ஆக்சுவலி. இது
காட்டுறோம். 9 பேருக்கு எப்படி தானே 4 பெட்டு 11 நினைக்கிறீங்க? இது ஒரு சேஃப்டிக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தோன்னா இது கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மொத்தம் மொத்தத்தில் ஸ்பேஸ் இருக்குது. எப்படின்றது பார்ப்போம். நம்ம வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே வந்து படுத்துக்கலாம். இங்கேயுமே வந்து டிவிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து ஃபேமிலியாக எல்லோரையும் மேலே கூப்பிட்டு போகிறது. ஃபேமிலி பார்த்தோன்னா ஆக்சுவலி எங்கள் வீட்டில் 4 பேர், எங்கள் அண்ணன் ஃபேமிலி 4 பேர், ப்ளஸ் எங்கள் மம்மி. இந்த சுடிதார் அணிஞ்சு போகிற தெய்வம் வந்து எங்கள் மம்மி. உனக்கு தெரியும். Aksha, are you excited? நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். டேய் சும்மாறா நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறான்னு கேக்குறியா? Look at that, this is marshmallow time. எடுக்க போகிறாங்க போல இருக்கு. கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கேட்குதா? கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடுக்க போகிறாங்க. இங்கே வெளியே வந்து பின்னாடி வந்து ஃபோட்டோ சண்டை நடக்குது. எங்கள் அண்ணியை வந்து பயங்கரமான ஃபோட்டோ பற்றியா, அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் டைவர்ஸ் வரைக்குமே போகும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோ பற்றியா. லெட்ஸ் see. இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். இல்லை புரியல. இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதாங்க. எங்கள் மம்மி இது பாருங்கள், பின்னாடி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்குங்க. எங்கள் அம்மா ஹாப்பியாக இருக்காங்க. அது கொஞ்சம் சந்தோஷம். ஹாப்பி டு see her happy. ஓ வண்டி மூவ் ஆகுது. இல்லை வண்டி மூவ் ஆகுதுல்ல, தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த டோம் மாதிரி ஒன்று இருக்குல்ல லாஸ்ட்டில், அதுதான் வந்து டைட்டானிக்கோட ஸ்டார்ட் பிளேஸ். நல்லா குளிருது மேலே. சரி கப்பல் எடுப்பானுங்க. எடுத்ததுக்கப்புறம் அது எடுக்கிறது மூவிங் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப நேரமாக நுர வருது, ஆனால் ஷேக் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. ஆனால் இருந்தாலும் கப்பல் இன்னும் மூவ் ஆகலை. இந்த கப்பல் மூவிங் பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. 10 மாடிங்க, 10 மாடி மேலே இருக்கவங்க. இது உங்களுக்கு தெரியுதா கப்பல் திரும்புதா அப்படின்றது தெரியல. நல்லா திரும்புது ஆக்சுவலி. இங்கேருந்து இப்படியே வருது கப்பல் ஆக்சுவலி. ஓ அப்போ நான் இருக்கிறது பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் இந்த காரு இதெல்லாம் இங்கே இருக்குது. நம்ம அங்கே போயிடுவோம். ஐயோ கப்பல் நவரும்போது நடக்க முடியல, ஒரு மாதிரியாக போகுது. ரொம்ப கப்பல் நவுந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நடக்கும்போது ஒரு மாதிரி தள்ளி இழுக்குது தனியாக. ஓ இங்கே சிட்டி ஏர்போர்ட்டுமே இது பக்கத்தில் தான் இருக்குது. ஐயோ தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சே. சீ சிக்னஸ் வரும் எனக்கு கண்டிப்பாக நான் வந்து வாமிட் பண்ணுறேன். அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கவர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். யாருக்கெல்லாம் சீ சிக்னஸ் இருக்குன்னு தெரியுது பார்க்கறதுக்காக. இப்போ ஆக்சுவலி அங்கே இருந்தோம் நாங்கள். அங்கே தெரியுதுங்களா, அங்கே இருந்தது இப்போ அப்படியே திரும்பி நான் காமிச்சிட்டேன்னா ஃபார்வர்டு பாருங்கள். அது அப்படியே திரும்பி இங்கே ஹெட் இங்கே வந்துச்சு பாருங்கள். இப்போ ஹெட் நம்ம அங்கே நின்றுந்தோம். இங்கே பாருங்கள், அங்கே நின்றுந்தோம். அங்கே இருந்தது நம்ம ஹெட்டு, அதாவது நம்ம பேக்கு சுற்றி இப்போ ஹெட் இங்கே வருது. ஹெட் இங்கே வருது இப்போ. அதுக்கப்புறம் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும் போல. வா இது எப்படி ஒரு மெக்கானிசம்ல இதுதான் நம்ம அங்கே வந்து பார்த்தோம். இல்லை சுற்றி ரிட்டர்ன் வந்து இந்த இதில் போகிறோம். ஸ்டெனா லைன், ஸ்டெனா சூப்பர் ஃபாஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா தெரிய பாருங்கள், லாரியாக ஏறுது உள்ள கண்டெய்னராக. அதே மாதிரி அத்தனை கண்டெய்னர் இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான், நல்லா குளிர ஆரம்பிச்சிச்சு. கீழே போய்க்கலாம், அப்பப்போ மேலே வரலாம். பெரிய பயமே வந்து எனக்கு வந்து வாமிட் வரும். இந்த மோஷன் சிக்னஸ் இருக்குது. நார்மலாக பஸ்ஸு இதில் போனாலே வாமிட் எடுத்துடுவேன். சீ சிக்னஸ் எப்படி இருக்கும் போது தெரியல. பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இந்த மூவி லான்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம்.
அதை நான் சொன்ன மாதிரி அவங்க போடுற படம் தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, சவுண்டு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்பீக்கர் வச்சு மைக்கு மாதிரி ஏதாவது வச்சு ஹெட்ஃபோன் மாதிரி ஏதாவது வச்சு வரலான்னு தெரியல, அதுவும் காணும். வாங்க நம்ம அடுத்த ரூம் போய் பார்ப்போம். இது வேறு படம் அது வேறு படமா? இல்லை, எல்லாத்துலேயும் ஒரே படம் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா லான்ஜ் இடம். இதுலேயும் தனித்தனி இதெல்லாம் இருக்குது. இது ப்ரைவேட் லான்ச்சுன்னு நினைக்கிறேன். பார் இன்னும் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ ப்ளே ஏரியாவுக்கு போகிறோம் பாருங்கள். கிட்ஸ் ஏரியாவும் இருக்குது, கேமிங் ஏரியாவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மால் மாதிரி தெரியுதா இல்லை ஷிப்பு மாதிரி தெரியுதா? இங்கே பாருங்கள், நம்ம பசங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ சவுண்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிட்ஸுக்குன்னு தனியாக ப்ளே ஏரியா, குட்டி குழந்தைங்களுக்கு உண்டான ப்ளே ஏரியா. அது இது பார்த்தோன்னா கிட்ஸுக்கு உண்டான ப்ளே ஏரியா. இந்த இருக்குது பாருங்கள், இதுலேயும் படம் ஓடுது. உண்மையிலேயே மாலுக்குள்ளே வந்தாங்க. ஸ்டாக் சுபாஷே அது மாதிரி வச்சிருந்தாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்னென்னா நெக்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இது தேவைப்படாதுங்க, கேபின் எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய இடத்துக்கு ஸ்பேஸ் படுத்துக்கலாம். நீங்கள் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து தாராளமாக வந்து நம்ம படுத்துக்கலாம். ஸோ என்ன ஒன்று பேகு மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, பேகை மாட்டிக்கிட்டே நடக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையுமே எல்லாருமே படுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. ஷாப்பிங் மால்லாம் கூட இருக்குது. இது காரமாக தானே இருக்கும் ஓட்கா. இந்த லோவர் டெக்கில் வந்து கீழே அவுட்டோரில் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. வீட்டிலலாம் பால்கனி இருக்குல்ல, அந்த மாதிரி காற்றடிக்குது. கேட்குதான்னு தெரியல. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போக ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்குது இந்த ஃபீல். இதில் வந்து இந்த டால்ஃபினு, இந்த ஷார்க்கு, அது மாதிரிலாம் எதாவது பார்க்க முடியுமான்னு தெரியல. வேறு லெவல் ஃபீலாக தான் இருக்குது. உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குது. படம் அப்போ டைமிங் போட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் போய் உள்ளே போயிடுவோம். நான் ஆக்சுவலி நடக்கவும் முடியல, தலைவலிக்குது. நம்ம அந்த ஷிப் இந்த பக்கம் போயிட்டுருக்கணும், அந்த பக்கம் நடக்கிறதுனால ஒரு மாதிரி கேராக இருக்குது. கொஞ்ச நேரம் போயிட்டு நம்ம படுக்கை அறையில் படுத்துக்கிட்டு இருப்போம். தூக்கம் வருது. சார்ஜ் போட்டுருவோம் கொஞ்ச நேரம். பயங்கர எக்ஸைட்டடாக இருந்த மைண்டு வந்து இப்போ நமக்கு என்னென்னா எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் வேறு தானே, அவ்வளோதானா, இதுக்கு மேலே எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ருட்டீனுக்கு உண்டான மாதிரி உட்காந்துக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும், டிவி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒரு பக்கம் ஆர்சிபி வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கடைசி 4 ஓவர் சொத அடி வாங்குவாங்க போல இருக்குது. பார்க்கும்போது 17 ஓவருக்கு 178 ரன்னு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் கொஞ்ச நேரம் பெட்டில் போய் படுக்க வேண்டியது டைம் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டு படுப்போம். மேட்ச் ஓடல, ஆனால் ஃபுட்பால் மேட்ச் ஏதோ ஓடுது, அதை பார்த்துட்டே அப்படியே படுப்போம். டெஃபினட்டாக இந்த ஆர்சிபியை வந்து பேன் பண்ணி ஆகணுங்க ஐபிஎல்லேருந்து. முடியலங்க, எவ்வளோ தான் அழுவுறதுன்னே தெரியல, என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஒரு ரன்னில் தோற்றுருக்காங்க. சரி, அது வரைக்கும் பட்டுக்கிட்டே இருந்தேன், மேட்ச் பார்க்க முடியல. ஆனால் கிரிக் பஸ்ஸில் ஸ்கோர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி முடிஞ்சிச்சு, கார்த்திக் அவுட் ஆனோடனே அப்படின்னு நினச்சேன். பார்த்தேன் இவன் ஒரு 3 6 அடிச்சு கரண் சர்மா. அங்கேருந்து மேட்ச் தோக்குறாங்க. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலிக்குது. நல்ல ஒரு ட்ரிப் அதுவுமா, இப்படி மூட் ஆஃப் பண்ணுறீங்களே. அந்த டீமை யாராவது கொஞ்சம் பேன் பண்ணுங்க ப்ளீஸ். உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மள. எனிவேஸ் இங்கே டைம் 3:30 ஆகிடுச்சு. அண்ட்
திரும்ப மேலே வரும். பயங்கர காற்று, நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கோம் ஸ்பீடாக. இன்னொரு 3 hours ஆஃப் என்ன சொல்லுது செயிலிங். ஆமாம், 3 hours ஆஃப் செயிலிங் இருக்குது. அண்ட் நடுக்கடல், நல்ல காற்று, செம்ம காற்று. வாவ். எப்பவுமே கடல் பார்த்தா ஞாபகம் வர ஒரு பாயம் இருக்கு. வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம்தான். சுத்து எங்க பார்த்தாலும் தண்ணி. வாவ். தண்ணி குடிக்க முடியல. வேற லெவல். செம்ம காத்து அடிக்குது. பறக்குறேன். கேட்காது நினைக்கிறேன். பேசுறது கேட்குதான்னு தெரியல. ஜாக்கெட் வர போடாம வந்துட்டேன். அதாவது பயங்கரமா குளிருது, தள்ளுது காத்து, அப்படியே தள்ளுது. இது பாருங்க, நம்ம விட்டுட்டு வர பாதை, நம்ம ஷிப்பு வர பாதை. பயங்கரமா காத்தடிக்குது, குளிருது, சரியான காத்து. பேசுறது கேட்குதா? இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? சரியான காத்து. இந்த காத்துலதான் வந்து நின்று இருப்பாங்க. ஜாக்கு ரோஸோ நான் மட்டும் தான் இருக்கேன். சரியான காத்து. இதுக்குதான் சொன்னேன் அண்ணன், பொண்ணை கூப்பிட்டா பொண்ணு பறந்து போயிடுவான்னு. நானே பறந்து போல இருக்குது. எயிட் ஹவர்ஸோட க்ரூஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி சுத்தமாக தெரியல. அண்ட் இதில் லாஸ்ட் ஒரு 1 hour வந்து 1 hour 1.5 hours வந்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்துட்டு இருக்கும்போது தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் இருந்ததே தவிர சத்தியமாக வந்து நம்ம இதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற ஃபீலே கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 20 minutes ஸ்டாப்பே ஆகிடும். அண்ட் கீழே போக சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து எண்டு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அது ஆல்மோஸ்ட் வந்துச்சு. கொஞ்சம் சின்ன நேரோக்குள்ளே போயிட்டுருக்காங்க. எல்லா ஹார்பர்ஸும் தெரியுது. ஸோ இப்போ நம்ம லிவர்பூலில் இருக்கோம். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் எண்டிங் திஸ் வீடியோ ஹியர். கீழே இறங்கும்போது ஷிப்பை ஒரு ஃபுல்லாக எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஒரு பாசிபிலிட்டி எதுனா கண்டிப்பாக ஷிப்பை ஃபுல்லாக வச்சு ஒன்று எடுக்கிறோம். ஓகே, இப்போ 6:10 இங்கே. இன்னும் 20 minutes நம்ம லேண்ட் ஆகிடும். சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாக. எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஷிப் அனுபவம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நடுக்கடலில் நம்ம ஷிப்பில் போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். போட்டிலலாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. பட் எனி சான்ஸ் நம்ம ஊரில் இப்போ இந்தியாவில் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா கோவாலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மும்பை டு கோவா தெரியல, மேபி மெட்ராஸ் டு கோவா இருக்காலாம் தெரில. பட் ஏதாவது க்ரூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு போங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இது மாதிரி கொஞ்சம் பெரிய க்ரூஸ்லாம் வந்து வேறு லெவல் ஃபீல் தான் உண்மையிலே. 8 மணி நேரம் எப்படி போகும்னு நினச்சேன். 8 மணி நேரம் எப்படி போயிடுச்சுனே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பின்னாடி பார்க்க தான் லிவர்பூல் காட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ லிவர்பூலில் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து திரும்ப நாங்கள் வந்து மான்செஸ்டர் போகணும். நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.